நைட்டில் வந்து கண்டிப்பாக விண்டோ திறந்து வச்சுட்டு தான் தூங்கணும். ஏசியே யூஸ் பண்ணாலும் இப்போ நிறைய பேர் வந்து அப்போ ஏசியோட கம்ப்ரஸர் போயிடும் அப்படின்வாங்க. அப்போ நம்ம கிட்னி போனால் பரவாயில்லையா? ஒரு ரூமில் ஏசி போட்டிருக்கோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவேன் என்ன அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸோட வருவாங்க. ஸோ அவங்க என்ன அப்படின்னா நல்லா அப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க, உடனே அப்படியே படுத்துருவாங்க, தண்ணியும் குடிக்க மாட்டாங்க, ப்ளஸ் ஏசி ரூமில் இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா உடம்புக்குள்ளே இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் அது சக் பண்ணிடும். ஸோ ஏசி தவிர்க்க முடியாது, இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் அப்படின்னா விண்டோ இருந்தது அப்படின்னா ஒரு விண்டோ கொஞ்சமாவது திறந்து வச்சிருக்கணும். ஸோ ஃப்ரெஷ் ஏர் உள்ள வரணும். அந்த ஃப்ரெஷ் ஏரை தான் நம்ம ஏசி வந்து கண்டிஷன் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு சில இடத்துல நம்ம விண்டோவே ஓப்பன் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா நம்ம வெளியில போயிட்டு வரலாம். ஒரு எவ்ரி 1 hour இல்லை 45 minutes ஒன்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணிட்டு வரணும். நைட்டில் வந்து கண்டிப்பாக விண்டோ திறந்து வச்சுட்டு தான் தூங்கணும். ஏசியே யூஸ் பண்ணாலும் நிறைய பேர் வந்து அப்போ ஏசியோட கம்ப்ரஸர் போயிடும் அப்படின்வாங்க. அப்போ நம்ம கிட்னி போனால் பரவாயில்லையா அப்படின்னு தான் நான் கேட்பேன். கிட்னி லங்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம் அது ஃப்ரெஷ் ஏர்ன்றது. ஸோ அதனால் கொஞ்சமாவது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தூங்கணும். தேங்காயில் வந்து நிறைய கொழுப்பு இருக்குன்றதுனால ஹார்ட் டிசீஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேங்காயில் வந்து நல்ல கொழுப்பு இருக்குது, கொலஸ்ட்ரால்ன்றது கிடையாது. ஸோ இப்போ கொலஸ்ட்ரால்ன்றது எங்கே உற்பத்தி ஆகும் அப்படின்னா லிவர் என்ற ஒரு உறுப்பில் மட்டும்தான் வந்து கொலஸ்ட்ரால் உற்பத்தி ஆகும். இப்போ நமக்கு லிவர் இருக்குது, நம்ம உடம்புல வந்து நீங்கள் கொழுப்பு சத்தே சாப்பிட்லனாலும் அது கொலஸ்ட்ரால் வந்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும். ஆடு மாடு கோழி எல்லா விலங்குக்கும் லிவர் இருக்குது, அதனோட லிவர் வந்து கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்போது லிவர் எங்கே இருக்கோ அங்கே தான் கொலஸ்ட்ரால் இருக்குது. அப்போது தென்னை மரத்துக்கு வந்து லிவர் கிடையாது, அதனால் அதில் வந்து நல்ல கொழுப்பு தான் இருக்குது, கொலஸ்ட்ரால்ன்றது கிடையாது. நம்ம பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. தேங்காய் சாப்பிட சாப்பிட கொலஸ்ட்ரால் குறையும். ஸோ அதில் இருக்கிற நல்ல கொழுப்பு லெசித்தின், ஆர்ஜினின் அப்படின்ற ஒரு நல்ல கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அது வந்து ஜென்ரலாகவே கொலஸ்ட்ரால் ஆகட்டும் கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை வந்து அதில் இருக்குது. ஸோ அதனால் நிறைய சாப்பிட்ணும். முக்கியமாக பெண்கள் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் வராமல் இருக்கணும்னா நிறைய தேங்காய் சட்னி, தேங்காய் பால் இது சாப்பிட்டாலே போதும். நைட்டில் வந்து கண்டிப்பாக விண்டோ திறந்து வச்சுட்டு தான் தூங்கணும். ஏசியே யூஸ் பண்ணாலும் இப்போ நிறைய பேர் வந்து அப்போ ஏசியோட கம்ப்ரஸர் போயிடும் அப்படின்வாங்க. அப்போ நம்ம கிட்னி போனால் பரவாயில்லையா? ஒரு ரூமில் ஏசி போட்டிருக்கோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவேன் என்ன அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸோட வருவாங்க. ஸோ அவங்க என்ன அப்படின்னா நல்லா அப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க, உடனே அப்படியே படுத்துருவாங்க, தண்ணியும் குடிக்க மாட்டாங்க, ப்ளஸ் ஏசி ரூமில் இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா உடம்புக்குள்ள இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் அது சக் பண்ணிடும். ஸோ ஏசி தவிர்க்க முடியாது, இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் அப்படின்னா விண்டோ இருந்தது அப்படின்னா ஒரு விண்டோ கொஞ்சமாவது திறந்து வச்சிருக்கணும். ஸோ ஃப்ரெஷ் ஏர் உள்ள வரணும். அந்த ஃப்ரெஷ் ஏரை தான் நம்ம ஏசி வந்து கண்டிஷன் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு சில இடத்துல நம்ம விண்டோவே ஓப்பன் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா நம்ம வெளியில போயிட்டு வரலாம். ஒரு எவ்ரி 1 hour இல்லை 45 minutes ஒன்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணிட்டு வரணும்.